நல்ல குணம் இருக்குமானால் அந்த இடத்தின் நல்ல பண்பாடுகள், நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல இபாதத்துகள் எல்லாம் உள்ள அழகா வந்துடும். இது உங்களை அதிகமா சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நல்லறங்கள் என்று சொல்லும் போதே நபிகளார் நல்ல குணத்தை தான் சொன்னார். சஹீஹ் முஸ்லிமில் பாருங்க, அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுல், நல்லறங்கள் என்பது நல்ல குணங்கள் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நம்மகிட்ட இருக்க வேண்டிய நல்ல குணங்கள் என்னன்னா, உண்மை பேசுதல், பொய் பேசக்கூடாது, உண்மையை நம்ம பேசணும். இது அல்லாஹ் தஆலா நம்ம ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறார். திருக்குறான்ல சொல்கிறார், நீ யஸ்அலு சாதிகீன அன் சிதுகிஹிம், மறுமை நாள்ல உண்மையாளர்கள் அவர்களுடைய உண்மையை பற்றி விசாரிக்கப்படுவாங்க. கரெக்டா உண்மை பேசுறியா இல்லையா? இன்னொன்று யஜ்ஸி அல்லாஹு சாதிகீன பி சிதுகிஹிம், உண்மையாளர்களுக்கு அவருடைய உண்மைக்காக வேண்டி அல்லாஹ் கூலியை கொடுப்பான். உண்மையா நீங்க பேசி நடந்தீங்கன்னா, எல்லாத்திலையும் உண்மையாகவே நடந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கண்டிப்பா அல்லாஹ் ஒரு தனி கூலியை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. இன்ன சிதுக யஹ்தி இலல் பிர் வ இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னா, உண்மை நல்ல விஷயத்தின் பக்கம் வழிகாட்டும், நல்ல விஷயம் சொர்க்கத்துக்கு வழிகாட்டும். நீங்க உண்மையே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை ஒருபோதும் கைவிடாது, நல்ல விஷயத்துல தான் கொண்டு போய் சேர்க்கும். அந்த நல்ல விஷயம் கண்டிப்பா உங்களை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கும்னு சொன்னா, இந்த பொய் இருக்க யஹ்தி இலல் ஃபுஜூர், கெட்ட விஷயத்துல ஒண்ணு பொய் பேசிக்கிட்டே இருந்தீங்க, எல்லா கெட்ட பழக்கத்திலையும் கொண்டு போய் விடும். இன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன்னார், அது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்து, அகிலத்திற்கோர் அருள் கொடையாம் அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றி எழுகிய நல்லற தோழர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் உள்ள அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமா. எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹுவின் பேரருளால் ஒரு குடும்பவியல் தர்பியாவிலே நாம் அனைவரும் கலந்திருக்கிறோம். இந்த தர்பியாவில் இறையச்சம் உள்ளவர்களின் நற்குணங்கள் என்ற தலைப்பில் உங்களுக்கு மத்தியில் சில திருக்குரான் வசனங்களையும் நபி மொழிகளையும் நபித்தோழர்களுடைய வாழ்வில் நடந்த சில சம்பவங்களையும் குறிப்பிட இருக்கிறோம். யாரிடத்திலெல்லாம் நல்ல குணங்கள் இருக்கிறதோ அந்த நல்ல குணங்கள் உள்ளவர்களிடத்தில் நல்லவர்கள் எல்லாம் சேருவார்கள். எங்கே தீய குணங்கள் இருக்கிறதோ அவர்களிடம் இருந்து நல்லவர்களும் விலகி போய்விடுவார்கள். நம்மகிட்ட எவ்வளவு நல்ல குணம் இருக்கோ அந்த அளவுக்கு நல்ல மனிதர்கள் நம்மளோட சேருவாங்க, கெட்டவன் இல்லை. நல்ல குணம் உள்ளவர்களாக இருந்தால் கெட்டவர்களாக வந்தவர்கள் கூட நல்லவர்களாக மாறிவிடுவார்கள். நபிகளாரின் உடைய காலத்தில் வாழ்ந்த அந்த முரட்டுத்தனமாக இருந்த அந்த மக்களையும் கூட நபிகளாரிடத்தில் இருந்த அந்த நல்ல குணங்கள் தான் அவங்களை அப்படியே மாற்றி இருக்கிறது. தன் உயிரை விடவும் மேலாக நேசிக்கும் அளவுக்கு அவர்களை மாற்றியதுக்கு காரணம் என்னன்னா, நபிகளாரிடத்திருந்த மிக உயர்ந்த நல்ல குணங்கள். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லும் பொழுது, இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், மகத்தான நற்குணத்தில் நீர் இருக்கிறீர். குணத்திலேயே ஃபர்ஸ்ட் ரொம்ப டாப்ல அல்லாஹ்வின் தூதர் இருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் மட்டும் இந்த கெட்ட குணங்கள் உள்ளே இருந்திருந்தால் நிலைமை என்ன ஆகியிருக்கும் என்பதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார். வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவுலிக், நீர் மட்டும் கடும் சிந்தனை உள்ளவராக, கடும் கோபக்காரராக நீர் இருந்தால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் விரண்டு ஓடி போயிருப்பார்கள். ரசூலுல்லாவோட சேர்ந்து இருக்கிறதுக்கு காரணமே அவருடைய பணிவு, அரவணைப்பு, அவர்களுடைய பொறுமை, இதனால் தான் சுற்றி இருக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் நீங்க பார்த்தீர்கள் என்றால், நம்மளா இருந்தோம்னா அவ்வளவுதான், பிச்சு எடுத்திருப்போம். அவர் உங்கள்கிட்ட சாதாரணமா உதவி கேட்டோம்னா உங்களை கொஞ்சம் ஐஸ் வச்சு, நீங்க தான் கொடுக்கணும், உங்களை மாதிரி உள்ளவங்க யார் இருக்கிறா, இந்த மார்க்க பணிகளுக்கெல்லாம் கொடுங்க போங்கன்னு கொடுக்கணும். இப்படி கேட்குறோம். உங்க வீட்டில் 2 வீடு வச்சிருக்கீங்களா இல்லையா, உங்களை கொடுங்க வாமா. கையில் நகை போட்டிருக்கீங்களா, காதில் தோடு இருக்கா, கழட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா ஒரு முறைக்கிற முறையில் என்னன்னா அதோட ஓடி போயிடுவோம். இப்படி கேட்க முடியுமா? கேட்டால் அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு ஆராபி, ஒரு கிராமவாசி கழுத்தில் துண்டை போட்டு இழுத்து, அல்லாஹ் உனக்கு கொடுத்துருக்கிறதுல இந்த கொடு,
ஜதப்துஹு ஜதுபத்தன் ஷதீதா, கழுத்துல ரசூலுல்லாஹ் துண்டை போட்டு கடுமையா இருக்கல அப்படியே கோடு கோடா கழுத்துல வந்துச்சு. கடங்காரன் இல்ல, பிச்சைக்காரன். கேட்கறது பிச்சை. எப்படி கேட்கறான்? அல்லாஹ் அவனை கொடுத்துருக்கான்ல, கொடு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு மிதிக்க மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து கொண்டு ஏதாவது அவருக்கு கொடுத்து அனுப்புங்கண்டா. எவ்வளவு இதுன்னு பாருங்க. இவ்வளவு கடுமையாக நடந்தவர்கிட்ட கூட அல்லாஹ்வின் தூதர் பணிவா நடக்கிறாங்க பாருங்க. அதான் அவ்வளவு கூட்டம் அப்படியே பின்னாடி வந்துருது. அதே பள்ளிவாசலிலே இது மாதிரி இல்லை, அங்க இருந்தது எல்லாம் மண் தரை. கிராமப்புறத்துல இருந்து ஒரு ஆள் வந்துட்டு அங்க சிறுநீர் கழிச்சிடுறாரு. நபி தோழர்கள்லாம் பள்ளிவாசலில் வந்தா விடுவாங்களா? அடிக்க போகும்போது தஊஹு, அவரை விட்டுருங்க. சிறுநீர் நல்லா முழு கழிச்ச பிறகு சஹாபாக்களை கூப்பிட்டு தண்ணி எடுத்துட்டு நீங்க ஊத்துங்கண்ணா. எவ்வளவு உயர்ந்த பண்பாடுன்னு பாருங்க. அவனை மண்டையில 4 தட்டு தட்டியாடா, பள்ளி ஆசல் ஒண்ணுங்கன்னா இது மாதிரி மலஞ்சலம் கழிக்கிற இடமாடா, எடுத்து வேடா போய் தண்ணியை நாசமா போனவன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். ரசூலுல்லாஹ் அவனையோட சொல்ல, சிறுநீர் கழிச்சவரோ தண்ணீர் எடுத்து அவன் விவரம் தெரியாம செய்யறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பள்ளி ஆசல் இந்த மாதிரி அசுத்தம் செய்வதற்குரியது இல்லை, தொழுவதற்கும் திக்ர் செய்வதற்கும் குர்ஆனை ஓதுவதற்கும் உள்ள இடம்பா, இப்படிலாம் நீ செய்யாதன்னு சொல்லி அனுப்புனான். அப்போ அவன் இப்படி நடந்தவன் அல்லாஹ்வின் தூதரை பற்றி எப்படி நினைச்சிருப்பான் உள்ளத்துல? இந்த மாதிரி குணங்களை எல்லாம் நம்முடைய உள்ளத்துல நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நல்ல மக்கள் எல்லாம் நம்மிடத்துல சேருவாங்க, கெட்டவர்கள் எல்லாம் திரும்பி வருவாங்க. அதனால் நபிகளார் அவர்கள் அங்க போன உடனேயே ஆரம்பமாக அந்த மக்களுக்கு சொன்ன அறிவுரை என்ன? அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் மக்காவில் ஓரிரை கொள்கை சொல்றாங்கிறதுக்காண்டி அவருடைய சகோதரர் உனைஸ் என்பவரை அனுப்பி முகமது அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டுவாங்க. அப்போ வெளியில யாருக்கும் தெரியாது, பகிரங்கமாக மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்லலை. ஏன்னா கடும் எதிர்ப்பு அங்கே இருந்துச்சு. இவர் ரகசியமாக போய் லைட்டாக விசாரிச்சுட்டு அவர் சொல்றார் அவருடைய சகோதரர்கிட்ட, ராயித்துஹு யஅமுரு பி மகாரிமில் அஹ்லாக், நல்ல குணங்களை எல்லாம் அவர் ஏவி கொண்டு இருக்கிறார். ஃபர்ஸ்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு சொன்னது, கரண்டு முரண்டாரி காட்டு முராண்டி மாதிரி இருக்காத, நாகரிகமாக நல்லவனாக நல்ல பண்பாடு உள்ளவனாக இரு. இதுதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தது. அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் முதல்ல நல்ல பண்பாடுகள் அவங்களுக்கு நல்லா சொல்லி கொடுக்கணும். நபிகளார் அவர்கள் பல பிரார்த்தனை செய்திருக்கிறாங்க. அதில் அழகாக ஒரு சொல்லுவா, முஸ்னத் அஹ்மதுல பாருங்க, அல்லாஹும்ம அஹ்சன்த ஹல்கி ஃபஹ்சின் குலுக்கி, இறைவா என்னுடைய தோற்றத்தை அழகாக ஆக்கி வைத்து விட்டாய், என் குணத்தையும் நீ அழகாக ஆக்கி வை. ரசூலுல்லாஹ்வே கேட்குறாங்கன்னா நம்ம ஏமாத்திரன்னு பாருங்க. அழகிய குணத்தில் உச்சத்தில் இருக்கிறான்னு அல்லாவே சொன்ன நபிகளார் அவர்கள் அல்லாட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் உடலை எவ்வளோ அழகா நீ கொடுத்துருக்க, அதே மாதிரி என் குணத்தையும் அழகாக கொடு. சில ஆளுக்கு பார்த்தா அழகா இருப்பான், வாயை திறந்தாண்டா அவ்வளவுதான். கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுவது, அநாகரிகமாக பேசுவது, கரண்டு முரடாக பேசுவது, பார்க்க அழகாத்தான் இருப்பான், குணம் நல்லா இருக்கு. அதே மாதிரி தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு துவா சஹி முஸ்லிம் நீங்கள் பார்க்கலாம். தொழுகையில் இருக்கும்போது வஹ்தினி லி அஹ்சனில் அஹ்லாக், குணங்களிலேயே மிக அழகான குணத்தை எனக்கு நீ காட்டு. லா யஹ்தி லி அஹ்சனிஹா இல்லா அன்த, இறைவா உன்னை தவிர அழகான குணங்களை காட்டுவோம் வேற யாரும் கிடையாது, நீ தான் எனக்கு நல்ல குணத்தை நீ காட்டணும். வஸ்ரிஃப் அன்னி சய்யிஅஹா, என்னிடம் இருந்து கெட்ட குணங்களை எல்லாம் திருப்பிரு. லா யஸ்ரிஃப் அன்னி சய்யிஅஹா இல்லா அன்த, கெட்ட குணங்களை நீக்குபவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ்ட்ட கேட்கிறான். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே அவங்களுடைய குணத்தை இன்னும் மேன்மேலும் நல்லதாக ஆக்கணும், நல்ல குணமே எனக்கு நிறைய இருக்கணும்னு கேட்டாங்க. அது மாதிரி அல்லாஹ்விடத்தில் நாம் தொழுகையிலும் சரி தொழுகை அல்லாத நேரங்களிலும் சரி நல்ல குணத்தை நமக்கு கொடுங்க. ஏன் நல்ல குணத்தை கொடுக்கணும்? திருமதி என்ற நூலில் நபிகளார் அழகா சொன்னாங்க பாருங்க. சுயில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அக்ஸரி மா யுதுகிலுன் நாஸ அல் ஜன்னா, சொர்க்கத்தில் மனிதர்களை அதிகமாக நுழைய செய்வது எது? சொர்க்கத்தில் நிறைய பேர் போறாங்க, என்ன அமல்களை செய்து எதனால அதிகமாக சொர்க்கத்துக்கு போனாங்க, என்ன அதிகமாக செஞ்சதுனால செஞ்சாங்க? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தக்வல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறையச்சம், வ ஹுஸ்னுல் ஹுல்க், நல்ல குணங்கள். இந்த 2 நாள தான் நிறைய பேர் சொர்க்கத்துக்கு போறான்.
நல்ல குணம் இருக்குமானால் அந்த இடத்தின் நல்ல பண்பாடுகள், நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல இபாதத்துகள் எல்லாம் உள்ள அழகா வந்துடும். இது உங்களை வந்து அதிகமா சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நல்லறங்கள் என்று சொல்லும் போதே நபிகளார் நல்ல குணத்தை தான் சொன்னார். சஹீஹ் முஸ்லிமில் பாருங்க, அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுல்க், நல்லறங்கள் என்பது நல்ல குணங்கள் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நல்லறங்கள், நல்ல குணங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒரு இதை மட்டும் உங்களுக்கு நாம் சொல்லுவோம். நம்மகிட்ட இருக்க வேண்டிய நல்ல குணங்கள் என்னன்னா, உண்மை பேசுதல். பொய் பேசக்கூடாது, உண்மையை நம்ம பேசணும். இது வந்து அல்லாஹ் தஆலா நம்ம ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறார். திருக்குறான்ல சொல்கிறான், நீ யஸ்அலு சாதிகீன அன் சிதுகிஹிம், மறுமை நாளில் உண்மையாளர்கள் அவர்களுடைய உண்மையை பற்றி விசாரிக்கப்படுவாங்கிறான். கரெக்டா உண்மை பேசுனியா இல்லையா? இன்னொன்று எஜிசி அல்லாஹு சாதிகீன பி சிதுகிஹிம், உண்மையாளர்களுக்கு அவருடைய உண்மைக்காக வேண்டி அல்லாஹ் கூலியை கொடுப்பான். உண்மையா நீங்க பேசி நடந்தீங்கன்னா, எல்லாத்திலையும் உண்மையாகவே நடந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கண்டிப்பா அல்லாஹ் ஒரு தனி கூலியை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வ கூனு மஅஸ் ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், உண்மையாளர்களுடன் சேர்ந்திருங்கள். நம்ம யாரோட நம்ம தோழி யார் இருக்கணும், தோழன் யாரா இருக்கணும்னா உண்மையா பேசுவான், பொய் பேச மாட்டான் அப்படிங்கிற குரூப்பாவே தேர்ந்தெடுங்க. அந்த மாதிரி ஆட்களுடைய உங்களுடைய பழக்க வழக்கங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். இது அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தில், அல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தம் வ அஜ்ரன் அலீமா, அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் கொடுப்பான். சில ஆளை சொல்றான், சில பண்பாடுகளை சொல்லி பழக்க வழக்கங்களை சொல்லி இவங்களுக்கு அல்லாஹ்வின் மன்னிப்பு உண்டு, பிரம்மாண்டமான கூலி உண்டு. அதுல யார் என்ன, சாதிகீன வ சாதிகாத், உண்மை பேசும் ஆண்களும் உண்மை பேசும் பெண்களும். எல்லாத்திலையும் கரெக்டா உண்மை, பொய்யே பேசுறது இல்லை. தனக்கு சாதகமா இருந்தாலும் சரி, பாதகமா இருந்தாலும். பெண்களை பற்றி அதிகமா சொன்னாங்க, அவதூறு பேசுறாங்க, புறம் பேசுறாங்க. எல்லாரும் அப்படி இல்லை. உதாரணத்துக்கு ஆயிஷா நாயின் மீது அப்துல்லா பின் உபை பின் சலூல், அப்படி ஆம்பளை தான் ஆரம்பிச்சான். அவன் தான் அவதூறுக்கினுடைய ஃபர்ஸ்ட். அவங்களையும் சஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இணைத்து ஒரு அவதூறை பரப்பி விட்டவன் முனாஃபிக். அந்த முனாஃபிக்கினுடைய இதுல சேர்ந்து பல நபித்தோழர்களும் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த அவதூறை பரப்பிட்டாங்க. பரப்பினவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயினுடைய குணங்களை பற்றி, செயல்பாடுகளை பற்றி நபித்தோழர்கள், நபித்தோழியர்கள் எல்லாத்தையும் போய் விசாரிக்கிறாங்க. ஆயிஷா நாய் அப்படி கெட்ட பழக்கம் உள்ளாளா, கெட்ட குணங்கள் உள்ளாளா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்குறாங்க. அதுல ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்டையும் கேட்குறாங்க. அவங்க யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். ஸைனப் பின் ஜஹஷ் ஆயிஷா நாயி அவர்களுக்கு நேரடி போட்டியாக இருந்த ஒரு மனைவி, அழகலையும் நல்ல இதான உள்ளவங்க, ரசூலுல்லாஹ்ட்ட தைரியமாக பேசக்கூடியவங்க. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பளிப்பு கொடுக்கணும்னு சொன்னால் நபித்தோழர்கள் ஆயிஷா நாயுடைய வீட்டில் இருக்கும்போது தான் கொடுப்பாங்களாம். பல மனைவி இருந்தாங்கல்ல, அவங்க ஆயிஷா நாயுடைய வீட்டுக்கு எப்போ வருவாங்களோ அப்போதான் மற்ற நபித்தோழர்கள்லாம் என்ன செய்வாங்க, அன்பளிப்பு கொடுப்பாங்க. இது மற்ற மனைவிமார்களுக்கு கோபத்தை விட்டாருந்துச்சு. ரசூலுல்லாஹ்ட்ட சொல்ல எல்லாரும் பயந்தாங்க. ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க போய் நேரடியாக ரசூலுல்லாஹ்ட்ட, அது என்னது, ஆயிஷாவுடைய வீட்டில் இருக்கும்போது எல்லா மனைவிமார் வீட்டிலையும் இருக்கும்போது நீங்கள் கொடுங்க அப்படின்னு நீங்கள் ஆர்டர் போடுங்கண்ணா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லலை. ஆயிஷா நாயை பார்க்குறாங்க. ஆயிஷா நாய் நான் பதில் சொல்லவான்னு கேட்குறாங்க. சரின்ன உடனே ஆயிஷா நாய் பதில் சொல்கிறாங்க. ஸைனப் பின் ஜஹஷ் பதில் சொல்ல முடியாது, வாயெடுத்து போயிடறாங்க. அதில் என்ன, அன்பளிப்பு என்பது அவரவர்கள் விருப்பத்திற்குரியது. அதை போய் நம்ம என்ன செய்ய முடியாது, நீ இந்த பொருளை தா, நீ இந்த நேரத்தில் தா அப்படின்னு அன்பளிப்பை சொல்ல முடியாது. கடன் கேட்கலாம், உதவி கேட்கலாம். அன்பளிப்பு அவர்கள் மனதுக்குள்ளது, அது அவங்க எப்போ கொடுக்குறாங்களோ அதுதான். நம்ம இதையெல்லாம் சொல்ல முடியாது, ரசூலுல்லாஹ் நினைத்தார்களோ சொல்லலை. இப்படி ரெண்டு பேருக்குள்ள சண்டை. ஆயிஷா நாயே சொல்லுவாங்க, என்னோட சண்டை போட்டதில் ஒரு ஆள் தான் ஸைனப் பின் ஜஹஷ். ரசூலுல்லாஹ் போய் கேட்குறாங்க, ஆயிஷா நாய் எப்படி? அப்போ என்ன வரும், நமக்கு எதிரான ஆள், நம்முடைய இடத்த பறிக்கிற மாதிரி ஆள், நமக்கு போட்டியாக இருக்கிறவங்க ஆயிஷா இருக்கலாம், அப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்கு. நெருப்பு இல்லாமல் புகையுமா அப்படிலாம் வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்கலாம்ல.
நல்லதை தவிர வேறு எதையும் நான் ஆயிஷா விஷயத்தில் நான் அறியவில்லைன்ட்டான். நான் பார்த்ததெல்லாம் நீங்கள் ஒழுக்க விஷயத்தில் எல்லாத்துலேயும் நல்லது தான், கெட்டதே அவங்கள்ட்ட நான் பார்த்தது இல்லை. அசமல்லாஹு மின்னி அல்வர், அந்த இரையச்சம் அவர்களை அந்த பாவ செயலில் இருந்து காப்பாற்றியது அப்படின்னா. உண்மை பேசிட்டாங்க பார்த்தீங்களா? இதுதான் நம்மள்கிட்ட சில ஆட்கள் நமக்கு பிடிக்காத ஆட்கள் இருப்பாங்க, நம்மள்கிட்ட சண்டை போட்டவங்களா இருப்பாங்க. ஆனாலும் உங்கள்கிட்ட வந்து விசாரித்தால் ஏதாவது கேட்டாங்கன்னா எது உண்மையோ அதை சொல்லணும். இந்த பழக்க வழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களை கொண்டு போய் கண்டிப்பாக சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உண்மை பேசக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ் மகத்தான மன்னிப்பு, நீங்கள் செய்கிற தப்பெல்லாம் மன்னிப்பான். அதே மாதிரி சொர்க்கத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான், மகத்தான கூடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. இன்ன சிதுக்க யஹ்தி இலல் பிர் வ இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னா. உண்மை நல்ல விஷயத்தின் பக்கம் வழிகாட்டும், நல்ல விஷயம் சொர்க்கத்துக்கு வழிகாட்டும். நீங்கள் உண்மையே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை ஒருபோதும் கைவிடாது, நல்ல விஷயத்துல தான் கொண்டு போய் சேர்க்கும். அந்த நல்ல விஷயம் கண்டிப்பாக உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும்னு சொன்னார். இந்த பொய் இருக்க எஹ்தி இலல் ஃபுஜூர், கெட்ட விஷயத்தில் ஒன்று பொய் பேசிக்கிட்டே இருந்தீங்க எல்லா கெட்ட பழக்கத்திலையும் கொண்டு போய் விடும். இன்னல் ஃபுஜூர எஹ்தி இலன்னார், அது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நம்ம ஒவ்வொருவரும் பாருங்க, பெற்றோர்கள் பிள்ளை இப்போ 2 பேருமே மாறி மாறி பொய் பேசிக்கிடுவாங்க. ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னா நான் அதை வாங்கி தர்றேன், நீ இதை சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காரியத்தை சாதிக்கிறதுக்காக வேண்டி இதை செஞ்சேன்னா உனக்கு வந்து ஸ்கூட்டர் வாங்கி தர்றேன், டேப் வாங்கி தர்றேன், செல்ஃபோன் வாங்கி தர்றேன், 1 மணி நேரம் உன்னை செல்ஃபோன் பார்க்க கொடுக்குறேன், விளையாட விட்றேன், இப்படிலாம் சொல்லியிருக்காங்களா? நம்ம சில விஷயங்களில் பிள்ளைகளை சமாதானப்படுத்துறதுக்கு பொய் பேசணும். பொய்யை பேசணும், கரெக்டாக சொல்லி தருவேன்னா கொடுக்கணும். ஒரு சைக்கிள் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொன்னால் சைக்கிள் வாங்கி கொடுங்க. செல்ஃபோன் வாங்கி தர்றேன்னா சொல்லாதீங்க, அதுக்கு அவனை கெடுக்கும் என்று நினைத்தா கொடுக்க, அது தரமாட்டேன். ஏன்னா செல்ஃபோனில் பயான் பார்க்க தர்றேன், வந்து 10 நிமிஷம் பார்த்துக்க. கேம்ஸ் விளையாடுற அப்படின்னு சொன்னால் 5 நிமிஷம் தான் தருவேன் அப்படின்னா கரெக்டாக 5 நிமிஷம் கொடுங்க, தரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லாது. இப்படி இவன் என்ன செய்வான், பள்ளிக்கூடத்துக்கு போவான், ஊரை பூரா சுற்றிட்டு வருவான், வீட்டில் ஏன்டா லேட்டு, ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவான். எங்கே சுற்றிட்டு இருந்திருப்பான், கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு எவனோட சுற்றிக்கிட்டு இருப்பான். அம்மா வந்து திட்டுவாங்களே அப்படிங்கிறதுக்காண்டி என்ன சொல்கிறது, ஸ்பெஷல் கிளாஸு, அங்கே பசங்களோட போய் விளையாடுறது, அம்மா திட்டுவாங்களே என்ன செய்யறது, ஸ்கூல்னா என்ன செய்வா, படிப்பு சொல்லியிருக்காங்களா, சரிம்மா அப்படி. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வான், கண்டிப்பாக நோட்டை எழுத சொல்லுவாங்க, அவன் ஃப்ரெண்டுட்டு போய் நோட்டை வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு காலையில் போனவன் நைட்டு தான் வருவான். போய் என்ன சொல்லிட்டு போகிறது, நோட்டை வாங்க, நோட்டையே வாங்க போகிறான், படிக்கவா போகிறான், அங்கே போய் ஒரு ரவுண்ட் அடிக்கணும், ஒரு விளையாடணும், இப்படி ஒரு பொய் சொல்கிறது. சின்ன பிள்ளையில இப்படி ஒரு பொய், பெற்றோர்கள் அப்படி ஒரு பொய், கணவன் மனைவிக்கு மத்தியில் இப்படி ஒரு பொய். ஏதாவது ஒரு பொருள் உடஞ்சிருச்சுன்னா வந்தா அந்த நாசம் போவோம், கடுமையாக கத்துவானே அப்படி பையன் தான் வந்து இடிச்சிட்டான். அவன் இப்போ மனைவி உண்மையை சொன்னால் நம்ம என்ன சொல்லுவான், மூதேவி பிறடியிலேயே அவன் கண் இருக்குது, எவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லுவான். பிள்ளையா இருந்தா அவன் பிள்ளை தெரியாமல் செஞ்சுட்டான், இன்னொன்று வாங்கிடுவோம் போ அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்து என்ன சொல்லுவாங்க, பிள்ளை மேலே தான் பாசம் அதிகமாக இருக்கும், பொம்பளை பிள்ளையா இருந்தால் இன்னும் பாசம் அதிகமாக இருக்கும். காரியத்தை சாதிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, எதையாவது பொய் புரட்ட சொல்லி வீட்டுக்கார்ட்ட காரியம் சாதிக்கிறது. வெளியில் ஃபோன் போட்டு எங்கெங்கே இருக்கிறிய, முக்கியமான ஆஃபீஸ் வேலையாக இருக்க, என்ன வேலை, யாராவது கூட்டத்தோடு சேர்ந்துக்கிட்டு ஹோட்டலில் எதாவது சாப்பிட்டுட்டு இருப்பார், வேலையாக பேசிகிட்டு இருப்பார். இங்கே என்ன பொய் என்ன சொல்கிறது, முக்கியமான ஆஃபீஸ் வேலையாக இருக்குது. இப்படி கணவன் மனைவி பிள்ளைகள் வாத்தியார் ஸ்கூலில் அந்த ஸ்கூலில் லீவ் எழுதுவான், என்ன எழுதுவான், எங்கள் பாட்டி இறந்து விட்டதினால் ஒரு நாள் விடுமுறை விடும். என்ன செய்வான், இறந்துருக்கும் போது கூட முடியுமா, பாட்டி இறந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருப்பாங்க, அந்த வாத்தியார் இப்போ தான் வந்திருக்காரு, அவனுக்கு இது தெரிஞ்சிருக்காது. பாட்டி அடுத்த தடவை லீவ் எடுக்கிறது, தாத்தா இறந்து விட்டார், தாத்தா போயிருப்பாரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இறந்து விட்டார் லீவு வாத்தியார்கிட்ட. இப்படி பொய், இப்படியெல்லாம் நிறைய பொய்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நம்ம சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம், திட்டு வாங்கக்கூடாது, ஏச்சு வாங்கக்கூடாது, கோபத்துக்கு ஆளாகக்கூடாது, இப்படிங்கிறதா அதுக்காக வேண்டி தான் நம்ம என்ன செய்கிறோம், பொய் சொல்கிறோம். ஆனால் அந்த மாதிரி பொய்யை பேசாமல் நம்ம இருந்து பழகினோம்னா பொய் வந்து நம்மளை அறியாமல் நிறைய வந்துடும். ஏன்னா வீட்டில் காசே இல்லை தாங்கன்னு சொல்கிறது, மளிகை டப்பாவில் இந்த மிளகா டப்பாவில் ஒழிச்சு வச்சிருக்கிற பணமும் இருக்கதான் இருந்தாலும் பணம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். வீட்டுக்கார்ட்டேருந்து என்ன செய்வோம், பாக்கெட்லேருந்து பணத்தை எடுப்போம்,
எடுத்துட்டு என்ன பணம் குறைஞ்ச மாதிரி இருக்கு, உங்களுக்கு இதே ஞாபகம் மறதிங்க, உங்களுக்கு ஒரு மண்ணுமே தெரியலை, எப்போ எங்கேயாவது செலவழிச்சிட்டு வந்து என்ன கேட்குறது, இங்கேருந்து எடுத்துடுறது. ஒழுங்கா பணம் தரலாம் எடுக்கலாம், மார்க்கமே அனுமதி நமக்கு கொடுத்துருக்கிறது. நேரடியாக சொல்லி நீங்கள் தரலன்னு சொல்லியே கேட்டு என்ன செய்ய வேண்டியதும் பார்க்கணும். 2 தடவை கோவப்படுவாங்க, 2 தடவை ஆத்திரப்படுவாங்க. ஆனாலும் மனசில் என்ன வரும், என் பொண்டாடி பொய்யே பேச மாட்டான், எத்தனை திட்டு வாங்கினாலும் சரி, எத்தனை ஏச்சு வாங்கினாலும் சரி பேச மாட்டான். என் பையன் எங்கே ஊர் சுற்றி எங்கே சுற்றிட்டு வந்தாலும் சரி உண்மையை தான் சொல்லுவான், நான் ஊரை தான் செஞ்சேன், அங்கே தான் செஞ்சேன்னு சொல்லி 4 திட்டு வாங்கினாலும் வாங்குவானு பொய் பேச மாட்டான். இப்படி உருவாகி கொண்டே வருவார்களே. ஆனால் அந்த பழக்கம் ரசூலுல்லாஹ் சொன்ன யஹ்தி இலல் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களை கொண்டு போய் கண்டிப்பாக சேர்க்கும். அதுக்கு ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹுடைய நீண்ட செய்தி, புகாரியில் வரக்கூடிய செய்தி. தபுக் போர்க்களத்துக்கு ரசூலுல்லாஹ் போகும் பொழுது காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு போகலை. எல்லா வசதி வாய்ப்பும் இருந்தும் போகலை. முனாஃபிக்கின்களும் போகவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபுக் போர்க்களத்தை திரும்பி வந்த உடனே யார் யாரெல்லாம் வரலையோ அவர்கள்லாம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து காரணம் சொன்னாங்க. எனக்கு உடம்பு முடியலை, எனக்கு காய்ச்சல், எனக்கு தலைவலி, இப்படி சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட தப்பிச்சுட்டு வந்துட்டாங்க. காப் இப்னு மாலிக் அவரும் போகலை. ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, முனாஃபிகெல்லாம் சொல்லிட்டு தப்பிச்சு போகிறாங்க. அவங்க சொந்த பந்தங்கள்லாம் சொல்கிறாங்க, எப்பா உண்மையை சொல்லிடாத, இந்த முனாஃபிகெல்லாம் எப்படி பொய் காரணம் சொன்னாங்களோ அப்போ தலைவலிக்குது, வயிற்று வலிக்குது, அது இல்லை இது இல்லை, எதையாவது சொல்லிடு, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்பாங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு மனசில் உறுத்திக்கிட்டே இருந்து அவர் உண்மையை தான் பேசணும், பொய் பேசக்கூடாதுங்கிற ஒரு காப் இப்னு மாலிக் ரசூலுல்லாஹ் முன்னால் வந்து உட்கார்ந்துட்டார். அப்போ சொல்லுகிறார், ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்கிறாங்க, வல்லாஹி லவ் ஜலஸ்து இந்த கைரிக்க மின் அஹ்லி துன்யா, நீங்கள் அல்லாத உலகத்தை நாடக்கூடிய யாராவது ஒரு முன்னிலையில் நான் அமர்ந்திருப்பேன். ஆனால் நீங்கள் ஆகிரத்தை சொன்னவங்க, அல்லாஹ்வுடைய பயத்தை எனக்கு சொல்லி கொடுத்தவங்க, நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க. நான் உலகத்தில் உள்ளவன் எவனாவது ஒன்று இருந்தான்னு சொன்னால் நான் அழகாக காரணம் சொல்லி தப்பிச்சிருப்பேன். நக்கது ஊத்தி ஜதலா, அல்லாஹ் எனக்கு வாத திறமையை கொடுத்துருக்கிறான், அழகாக என்ன கேள்வி கேட்டாலும் சமாளிச்சிருவேன், அந்த மாதிரி திறமை இருக்குது. ஆனால் நான் உங்களிடத்தில் பொய்யை சொன்னேனேயானால் இன் ஹத்தஸ்துக்கள் யௌம ஹதீஸ கதிபின் தருலாபிஹி அன்னி, என்னை நீங்கள் பொருந்திக் கொள்வீங்க. நான் பொய்யை சொன்னேன்னு வச்சுக்கிறோம், எனக்கு உடம்பு எல்லாம் வச்சிருக்க, அப்படியேமா சரிப்பா இருந்துக்க அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்குருவீங்க. ஆனால் அல்லாஹ் என்னை பிடிச்சிருக்கும். நான் உண்மையை சொன்னால் நீங்கள் என் மீது கோவப்படுவீர்கள், ஆனால் அல்லாஹ் என்னுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வராமல் இருந்ததனுடைய காரணம் எந்த விதமான நியாயமான காரணமும் இல்லை, வேண்டும்னே தான் நான் வரல, நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொன்ன உடனேயே அவருக்கு 40 அப்புறம் +10 நாள் யாரும் பேசக்கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கு கொடுத்தாங்க. நீங்கள் வீட்டிலேயே இருந்து பாருங்க, பொண்டாட்டியோட சண்டை போட்டுட்டு வீட்டில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உங்களால் இருக்க முடியாது. டக்குன்னு செஞ்செல்லாம் படான்னு ஓடி போய் எங்கேயாவது தான் போயிடுவீங்க, ஆஃபீஸுக்கு போயிடுவீங்க, யார்கிட்டயே போய். ஏன்னா நல்ல பேசிக்கொண்டு இருந்தவர்களிடத்தில் பேசாமல் இருப்பது மாதிரி ஒரு கஷ்டம் உலகத்தில் எதுவுமே. வலாக்கத்து பிஹிமுல்லாருள் பிமா ரஹபத்துங்கிறான் அல்லாஹ். பூமி விசாலமாக இருந்தும் அவர்களுக்கு அது நெருக்கடியாக இருந்தது. எல்லார்ட்டையும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க யாருமே நம்மள்கிட்ட பேசலைன்னு சொன்னால் அது மாதிரி ஒரு கொடுமை எதுவுமே இருக்கு. 1 நாள் 2 நாள் அல்ல, 50 நாட்கள். அதுக்கு பிறகு அல்லாஹ் சூரத்து தௌபாவில் அவருடைய பாவத்தை மன்னித்து என்று வசனத்தை இறக்கி, அப்போ அவர் சொல்லுகிறார், இன்னமா அஞ்சானி பிசிதுக்கி, அல்லாஹ் உண்மையை கொண்டு என்னை காப்பாற்றி விட்டான். உண்மையை நான் சொல்லாமல் இருந்தால் இங்கே காப்பாற்றிருக்கான், அல்லாஹ் மறுமையில் மாட்டிக்கிறவனே, அல்லாஹ் என்னை காப்பாற்றி விட்டான் என்று சொல்லிட்டு, இன்னமின் தௌபத்தி அல்லாஹ் ஹத்திச இல்லா சிதுக்கன் மாபக்கீத்து, அவர் சொல்லுகிறார், என்னுடைய தௌபாவாக இனிமேல் ஒரு காலத்திலேயும் நான் பொய் பேச மாட்டேன் அப்படின்னு எடுத்து கடைசி வரையிலும் உண்மை பேசுபவராகவே காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு இருந்திருக்கு. இந்த சம்பவம் பெரிய நிறைய பேர்கள் அந்த காலகட்டத்தில் 50 நாட்கள் இருந்த அந்த காலகட்டத்தில், மற்றவங்களாம் பேசாத காலகட்டத்தில் எதிரிகளெல்லாம் கூப்பிட்றான், வாங்க உம்முடைய தோழர் உம்மை என்ன செஞ்சிருக்கிறாரு, அவமானப்படுத்திட்டாரு, நான் உனக்கு நல்ல பவர்ஃபுல்லாக பதவியை தர்றேன் அப்படின்னா பல பகுதிகளிலிருந்து மன்னவர்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க. அப்படின்னா அதுக்கெல்லாம் அவர்கள் மயங்கவில்லை. அல்லாஹ்வுடைய இந்த சோதனை இது ஒரு பெரிய சோதனையாக இருக்கிறது என்று அவர்கள் என்ன செஞ்சாங்க சொன்னார். அப்போ இவைகளை எல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நல்ல குணங்கள் எவைன்னு குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டதோ
அவையெல்லாம் அதிகமாக எடுங்க. அதுல முக்கியமாக உண்மை பேசுவேன், பொய் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுங்க. அதுல நிறைய சிக்கல்கள், இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். ஆனாலும் இறுதியில் நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீர்கள். சொர்க்கத்துக்கு போகிற வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களையும் அப்படிப்பட்ட நல்லவர்களாக, உண்மையாளர்களாக, மறுமை நாளில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அடையக்குள்ள ஆக்கிருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.